மக்களே, இன்னைக்கு இதுதான் என்னுடைய தீபாவளி ட்ரெஸ். ஆக்சுவலி புடவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் நீ புடவை கட்டுறது லேட் ஆகும், ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கடைக்கு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டாரு. தசரால வண்டி பூஜை கடை பூஜை எதுவுமே பண்ணல. தீபாவளிக்கு தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். மெயினா கடை பூஜை பண்ண போறோம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா நம்மளுக்கு சோறு போடுற சாமியை முதல்ல கும்பிட்டுட்டு அப்புறமா நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கடைக்கு போயிட்டு நம்ம பூஜை வேலை எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. என்ன வேலை செய்யறோம்னு இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு தான் இம்பார்ட்டன்ட். கஷ்டப்பட்டு வாழ்ந்தா எப்பவுமே நன்மை இருக்கு. அது இப்போ இல்லைனாலும் இன்னொரு நாள், என்னைக்கான ஒரு நாள் கடவுளுடைய அருளால நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். எங்களுடைய கடை பூஜை சிறப்பா முடிஞ்சது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வண்டி பூஜை எல்லாம் பண்ணலாம் அப்படி. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாதையோ கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பாப்பா சைக்கிள், தம்பி சைக்கிள், அப்புறம் என்னுடைய வண்டி, ஹஸ்பண்ட் வண்டி, காரு எல்லாமே பூஜை போட்டு டிஸ்டி எல்லாம் கழுவிட்டோம் அப்படின்னு பூசணிக்காய் உடைச்சாச்சு. அப்புறமா பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தீபாவளிக்கு பட்டாசு இல்லைன்னா எப்படி, அப்பா பொண்ணு சேர்ந்து எல்லாருமே வெடிச்சிட்டு இருந்தோம். ஹாப்பி தீபாவளி.